ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ME3393 மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். சரியா, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பேப்பர் வந்து வருது. சரியா, அதனால் இந்த பேப்பரோட 2 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் 13 மார்க் 50 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஓகே. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் கேஸ்டிங் ப்ராசஸில், அதாவது டிஃபைன் ஃபவுண்ட்ரி. சரியா, இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 2006 கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு வந்து எந்தெந்த கொஸ்டின் வந்து எப்போ எக்ஸாமில் கேட்டாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி டிஃபைன் பேட்டர்ன், அதுக்கப்புறம் நேம் தி வேரியஸ் பேட்டர்ன் மெட்டீரியல். சார், இப்போ டிஃபைன் பேட்டர்னில் இவ்வளோ எழுதுனா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவ்வளோ எழுதுனா போதுமானது. ஏன்னா இந்த அதாவது பிடிஎஃப் ஃபைல் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிக்க கொடுத்துருக்காங்க. சரியா, ஆன்சர் கீன்னு சொல்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு வேல்யூவேஷன் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கீ கொடுப்பாங்கல்ல, அந்த ஆன்சர் கீயை இது பண்ணி தான் என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் இதில் இருக்க டெஃபினிஷன்ஸுக்கு இதில் இருக்க ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினாவே போதுமானது. வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி அதாவது சாக்கிங் அலோவன்ஸ் அண்டு அதர் அலோவன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, இதெல்லாம் வந்து மே மாதம் 2006 கேட்ட கொஸ்டின். சரியா, அதனால் தெளிவாக இது எல்லாத்தையுமே என்ன பண்ணி பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஏன்னா 2 மார்க்ஸும் சரி, அதே மாதிரி 13 மார்க் 50 மார்க் எல்லாமே உங்களுக்கு வந்து வித் ஆன்சர் கீயோடு இருக்கனால தான் உங்களுக்கு வந்து 227 பேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, ரொம்பலாம் கிடையாது. நீங்கள் இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏற்கனவே செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினை மட்டுமா அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.